அவருடைய நாமத்தை
ஸ்தோத்திரியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லுகிற போது அவருடைய பெயரிலே காணப்படுகின்ற அந்த ஆற்றலை அல்லது அவருடைய பெயரிலே காணப்படுகின்ற அந்த வல்லமையை ஸ்தோத்திரத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தோத்திர பலி அல்லது துதி செலுத்துவதன் மூலமாக அந்த ஒரு மகிமையை அந்த ஆற்றலை நாமும் பெற்றுக்கொள்ள என்பது நமக்கு புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு விஷயமாக அதே சங்கீதங்களின் 69ஆம் சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்தை எழுதி பார்க்க சொன்னார். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுங்க. சின்ன பையன் ஆடு மேய்க்கிறேன் காடுகளிலே பாடுபட்டு எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தான். பாடல்களை பாடிக்கொண்டு துதித்து ஆண்டவரை பாடி அந்த பாடல்கள் தான் அவளுக்கு எதிர்பட்ட சிங்கத்தையோ அல்லது கரணியையோ அங்கே வீழ்த்துவதற்கு ஆற்றலை காட்டுவதை பெற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை பாட்டினால் துதிப்பேன், அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். ஆக நம்முடைய வாழ்விலே நாம் அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவதற்கும் பாடல்களை பாடி துதிப்பதற்கும் நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு ஆராதனையிலும் அந்த ஆராதனை ஆரம்ப பாடல் ஒரு துதி பாடலாக அமைகிறது, ஒரு ஸ்தோத்திர பாடலாக அந்த பாடல் அமைகிறது. அப்படியான ஆண்டவரை துதிப்பதற்கு ஸ்தோத்திரிப்பதற்கு ஆராதனை தொடங்கும் போது ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரிப்பதற்கு நாம் அழைக்கிறோம். அதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய நாமத்தை பாட்டினால் துதிப்பேன். அப்போ துதி செலுத்துவதற்கு நமக்கு எது உதவியாக இருக்கிறது? பாடல் உதவியாக இருக்கிறது. அதில் ஆண்டவரை புகழ்ந்து பாட பாட ஆண்டவர் துதிக்கப்படுகின்றார். துதிகளை மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் அவரை பாட்டினால் துதிக்கின்ற போது மகிமைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை அங்கே சொல்லப்படுகிறது. இன்னும் நீங்கள் 145ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் 145ஆம் சங்கீதத்தில் 21ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்க சொன்னால் 145 21ஆம் சங்கீதம், என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்சமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவுது. என்ன சொல்றார்? என்னுடைய வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. தாவூது பாடின ஒரு ஸ்தோத்திர சங்கீதம். தாவூது பாடின ஒரு ஸ்தோத்திர பாடல், ஸ்தோத்திரம் செலுத்தி பாடின பாடல். அந்த பாட்டுல தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. நம்ம வாயில நிறைய பேசுறோம் அப்படின்னா நிறைய பேர் பேசுறோம். நல்லது பேசுறோம், பொருளாதாரம் பேசுறோம், நிகழ்ச்சியா பேசுறோம், பெருமையா பேசுறோம், வஞ்சனையா பேசுறோம், கோபமா பேசுறோம், நிறைய பேசுறோம். தாவீது சொல்றாரு, வாய் எதற்கு பயன்படுத்தும்? வாய் எதற்கு பயன்படுத்தும்? ஸ்தோத்திரிப்பதற்கு, துதியை சொல்வதற்கு. அப்போ தாவீது எந்த அளவுக்கு தன்னுடைய குரல் குறுக்காகிய அந்த வாயை துதிப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நான் புரிந்து கொள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்னென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கிடக்கிறது. 5ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனம் 6ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? சுவாசமான யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அது சுவாசமான யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும். அதான் இங்க யாரும் சொல்லியிருந்தார், மாம்சதேகத்துல யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றைக்கும். அப்போ அந்த இடைவிடாமல் துதிக்கின்ற, இடைவிடாமல் ஸ்தோத்திரிக்கின்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை என்பதை
தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை இந்த துதிப்பதன் மூலமாய் ஸ்தோத்திரிப்பதன் மூலமாய் வெளிப்படுத்துவதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பவுல் திருச்சபைக்கு கடிதத்தை எழுதுகின்ற போது ரொம்ப மனதாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை 5ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்க எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ இந்த துதிக்கிறது, ஸ்தோத்திரம் செய்வது, நன்றி செலுத்துவதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லி சொல்லுகிறது. அந்த பவுல் அப்போஸ்தலன் திருச்சபைக்கு கடிதத்தை எழுதுகின்ற போது எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். வாழ்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை குறித்து ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. யோபு தன்னுடைய வாழ்க்கையை அதை செய்ததை நாம் பார்க்க முடியும். யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயந்து தீமை இருக்கிற ஒரு நல்ல உத்தமமான ஒரு மனிதன். அவருடைய வாழ்க்கையில் சோதனை வந்த போது ஒன்று ஒன்றாக அவர்களுக்கு கடந்து சொத்துக்கள், சுகங்கள், அவருடைய பிள்ளைகள், வீடு வாசல்கள் எல்லாம் அவர்களுக்கு கடந்து போன போது வியாதியும் அவனை மனப்பொழுது பெரிய பற்களினாலும் அவன் பாதிக்கப்பட்ட போது சாம்பலில் உட்கார்ந்து தன்னுடைய இன்னுள்ளே இருக்கின்ற அந்த வேதனையை குறைப்பதற்கு சாம்பலை அடைவி வைத்துக் கொண்டு ஓட்டை வைத்து சுருட்டி கொண்டிருந்த போது அவனுடைய வாய்ந்த வெளியேற்ற வார்த்தை அவனுடைய மனைவி அவனிடத்திலே கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை யோசித்து ஜீவனை விடு என்று சொல்லி அவர் ஆண்டுடைய அந்த அன்பை ருசித்தவராய் சொன்ன வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தார், புகழை கொடுத்தார், பெருமையை கொடுத்தார், ஆசையை கொடுத்தார், அந்தஸ்தை கொடுத்தார், சொத்து சுகங்களை கொடுத்தார். ஆனால் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்வதும் அவருடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். ஸ்தோத்திரம் செலுத்துவது, நன்றி செலுத்துவது மனிதனுடைய வாழ்க்கையின் அடிப்படை காரியமாக இருக்கிறது. அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே நன்றி செலுத்துகின்ற அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த நன்றி செலுத்துகிற அனுபவத்தை ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக நாம் அதை முழுமை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அவைக்கு தாவீது போல மாத்திரமல்ல, பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுத்த அடிப்படையிலையும் நாம் நம்முடைய வாழ்வில நன்றி செலுத்துகின்ற அனுபவத்தை மேற்கொள்ளுவோம் என்று சொன்னார்கள். நிச்சயமாக நாம் அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கடிதம் எழுதுகின்ற போது 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவ சமாதானம் இருதயங்களில் ஆழ கடவுது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி கடைசியாக சொல்கிறார். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள், நன்றியோடு கூட இருங்க. ஏன்? தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களிலே ஆழட்டும், இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்படுங்கள். நன்றியோடு கூட அடுத்த வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, சங்கீதங்களினால், கீர்த்தனைகளினால், ஞான பாட்டுகளினால் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், பாடி துதிக்கணும் அப்படின்னு சொல்லி. அது பவுல் அப்போஸ்தலன் நீங்க திருச்சபைக்கு எழுதுகின்ற போது சொல்ற சங்கீதத்தினால, ஞான பாட்டுகளினால, கீர்த்தனைகளினால என்ன செய்யணும்? தேவனை பாடி துதிக்கின்ற ஒரு அனுபவம். நன்றி உள்ளவர்களாக. ஆக இது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது என்கின்ற சூழ்நிலை மாத்திரமில்லை, நாம் அந்த நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் ஆண்டவருக்கு. அவர் கொடுத்த ஜீவனுக்காக, அவர் கொடுத்த சுகத்திற்காக, அவர் கொடுத்த
அந்த நன்றி செலுத்துகின்ற அனுபவத்தை நாம் வளர்த்துக் கொள்கின்ற போது அந்த அனுபவம் நம்மை என்ன செய்கிறது? முழுமை மனிதனாய் முழுமையான சூழ்நிலைக்குள்ளாக நம்மை வாழ்வித்து வளர்க்கின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. குழந்தை திருச்சி 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்துல நீங்கள் பார்க்கின்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு நன்றி செலுத்துகிறோம்? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். வெற்றியை தருகிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆக ஆண்டவர் நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்வை கொடுத்திருப்பதினாலே, சம்பூர்ணமுள்ள வாழ்வை கொடுத்திருப்பதினாலே அவருக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாய், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். பல நேரங்களிலே நன்றி செலுத்துகின்ற அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போய், அல்லது நன்றி செலுத்துகின்ற அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில குறைந்து போய்விடுகிறது. நாம் அந்த பெண்தோற்றப்படி ஆசிரியப்பதற்கு முன்பதாக இந்த வலியுறுத்தலை நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் எப்பொழுதும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை திரும்ப திரும்ப நம்முடைய நினைவுகளிலே கொண்டு வந்து அதை திரும்ப திரும்ப நம்முடைய செயல்பாட்டில நாம் முழுமை செய்வதற்குரிய வகையில ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நன்றி செலுத்துகின்றவர்களாய், ஸ்தோத்திரங்களை ஏற்கின்ற பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். முதலையும் சீலாவையும் சிறைச்சாலையில கட்டி போட்டாங்க. அவங்கள எந்த விதத்திலையும் அவர்கள் செய்தி அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை கட்டிவிட்டார்கள். ஆனால் அந்த இரவு நேரத்தில் வேதனையின் மத்தியில் அந்த கஷ்டமான இருள் சூழ்ந்த நிலைமையில அவங்க செஞ்ச வேலையை சொன்னது அவருடைய வாய் சுமாரத்தில் துதித்து ஸ்தோத்திரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆடினார். துதி செலுத்தினாங்க, ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தாங்க, பாட்டு பாடினாங்க, நன்றி செலுத்தினாங்க. அடிச்சதுக்காக, உதச்சதுக்காக, இழுத்து கொண்டாந்து இடுப்புல போட்டதுக்காக, கையை காலை கட்டி போட்டதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்க. நடந்தது என்ன? அந்த இரவுல அந்த சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. சிறைச்சாலை கதவு திறக்கப்படுகிறது. அங்க இருக்கின்ற காவலாளர் ஓடிப்பிட்டாங்களோ ஓடி வந்து பார்க்கலாம். அப்படியே கட்டப்பட்டு இருக்கிறாங்க. என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. இரவிலே அந்த சிறைச்சாலையை அசைத்த அந்த அனுபவம் அவருடைய வாழ்க்கையை நன்றி செலுத்தின அந்த அனுபவம், அவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் செலுத்தின அனுபவம் தான். ஒருவேளை அந்த அனுபவம் தான் அவர்களுக்கு எதிராக இருந்த அல்லது அவர்களை கட்டி வைத்திருந்த அந்த சூழலிலிருந்து ஒரு மாற்றத்தை அங்கே கொண்டு வந்தது என்பதை நாம் அந்த நன்றி செலுத்துகின்ற அனுபவத்தை குறித்து தாவீது சொல்லுகின்ற போது என்ன செய்யலாம் சொன்னார்? நல்ல பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்க வாய் வந்து அந்த துதியை பாட்டினால் துதிக்க வேண்டும் என்று. இந்த ஒரு அனுபவமும் நீங்கள் பழைய பாட்டிலே நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். 2 புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்துடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு அனுபவம். யோசபாத்துடைய காலத்தில் அங்கே யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு வந்தது மோவாப் வர்றாங்க, அம்மோன் வர்றாங்க, அம்மோனியர் வர்றாங்க. இவங்க எல்லாருமே ஏராளமான ஜனங்களா வந்து நிற்கிறாங்க. யோசபாத் அங்கே நம்மளோடு கூட எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணி யுத்தத்துக்கு ஆயத்தப்படுறாங்க. அப்படி ஆயத்தப்படுகின்ற போது அவர்கள் செய்த ஒரு காரியம், அங்கே நீங்கள் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த பகுதியை முழுவதுமாக படித்து பார்க்கிறது சொன்னால் அவர்கள் மகாசத்தத்தோட இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகாசத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. எப்ப நன்றி செலுத்துறாங்க? ஒரு பெரிய குரூப், 3 விதமான குரூப் வந்து நிற்கிறது. அந்த நேரத்தில் இந்த நன்றி
துதிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அங்கே அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டாங்க. அப்போ யோசபாத் ஒரு வேலையை செய்கிறார். என்ன செய்கிறார்? 24ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக கடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். எங்க நிறுத்துறாரு? சர்ச்சுக்குள்ள வந்து பாடகரை நிறுத்தல, யுத்த களத்துல நிறுத்தினார்கள். யுத்த வீரர்களுக்கு முன்பதாக யுத்தம் செய்ய போறது யுத்த வீரர்கள். எதுக்கு? அம்மோன் புத்தர் இருக்கிறாங்க, மோவாப் புத்தர் இருக்கிறாங்க, முன்னோடி இருக்கிறாங்க. ஆனா இங்க யோசபாத் என்ன செய்கிறார்? கர்த்தரை துதித்து பாடும்படியாக அங்கே பாடலை கொண்டு இருக்கிறார். அது என்ன? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, எப்போ அவங்க பாட ஆரம்பிச்சாங்களோ, எப்போ அவங்க நன்றி செலுத்த ஆரம்பிச்சாங்களோ, எப்போ அவங்க துதிக்க ஆரம்பிச்சாங்களோ, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்து போனார்கள். துதி செய்ய தொடங்குகிற போது, நன்றி செலுத்த ஆரம்பிக்கின்ற போது, நமக்கு எதிராக வருகின்ற யுத்த களத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? ஒன்றுமில்லாமல் மாற்றி பல நேரத்தில் நமக்கு விரோதமாக இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நாமே மேற்கொள்ள நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம் நன்றி செலுத்துகின்ற போது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்ற போது, ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்ற போது, நமக்கு விரோதமாக இருக்கின்ற காரியங்களை ஆண்டவர் மூலமாக்கி கொடுக்கிறார். நமக்கு விரோதமாக இருக்கிற மனுஷன் மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு விரோதமாக பொருளாதாரம் பிரச்சனை, கடன் பிரச்சனை, பொருளாதாரத்துல பிரச்சனை, ஆகிற சம்பளம் அந்த மாதத்துல பாதி நாள் அந்த பொருளாதாரத்துக்கு நமக்கு விரோதமாக இருக்கின்ற சூழ்நிலை, சிலருக்கு உடல்ல ஏற்படுகின்ற நிலைமைகள் அது நம்முடைய உடலுக்கு விரோதமாக இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு உடல்ல பலவீனமாயிருக்கு. ஆக நம்முடைய உடல் பலவீனம் நமக்கு விரோதமாக இருக்கிறது. இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டே போகலாம். ஆக என்ன காரியம் நமக்கு விரோதமாக இருக்கிறதோ, என்ன காரியம் நமக்கு எதிராக இருக்கிறதோ, அந்த காரியத்தை அப்படியே பார்த்துட்டு ஆண்டவரை துதித்து பாடுகின்ற போது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்ற போது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற போது எதிர்த்து வருகின்ற காரியங்கள் ஒன்றுமில்லாமல் யோசபாத் பார்க்கிறார். ஏன்னா நம்ம பாட்டுதான் பாடணும், இன்னும் யுத்த வீரர்கள் செய்யல, பட்டயத்தை எடுத்து ஒரு அடி கூட முன்வைக்கல, கொயர் வந்து இப்ப பாட்டுதான் பாடிட்டு இருக்கிறாங்க. அவங்க சத்தமா பாட்டு ஆண்டவரை பாடுகிறார்கள். இவங்க பாட பாட எதிரே இருக்கின்ற அந்த 3 குழுக்கள் இவங்க எல்லாருமே இவங்களுக்கு யோசபாத்துக்கு எதிராக போட்டு வந்தவங்க. அவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெற்றி விழுந்து போகிறார்கள், அடிந்து விட்டார்கள். வெற்றி விழுந்தார்கள். துதிக்கின்ற போது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற போது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்ற போது எதிர்த்து வருகின்ற காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போகும் என்பது இங்கே தெளிவாக நமக்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆண்டவரை பாட்டினால் துதிக்கின்ற போது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்ற போது, அங்கே சிறைச்சாலையில் இருந்த பவுலும் சீலாவும் அங்கே அந்த பாட்டினால் துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தின போது விடுதலையை யோசபாத்தும் அவனோடு இருந்த அருமையான மக்களும் பாட்டினால் துதித்த போது அங்கே எதிரிகள் வெற்றி விழுந்ததை போல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாய் நாம் நமக்கு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றவர்களாய் நாம் நம்மை அர்ப்பணம் செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். நம்மிடத்தில் இருக்கிற ஒப்படைப்பு என்பது இதுதான். ஆண்டவரை துதி ஸ்தோத்திரங்களினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்து உலகத்தை சுற்றிப்பிடித்த போது அவரிடத்துல 10 பேர் குஷ்டரோகத்தோடு கூட வந்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஆண்டவர் சுகப்படுத்தினார். யாரும் போயிட்டாங்க, மாதம் ஆண்டவரே தொழுநோயிலிருந்து
சுகப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் கேட்டாரு, எப்பா சுகமடைந்தது எத்தனை பேரு? 10 பேர். ஒருத்தர் மாத்திரம் திரும்பி வந்திருக்கேன்னு சொல்லி ஒருவனை போல சுகமடைந்து திரும்பி வந்த நன்றி செலுத்தின அந்த ஒரு மனிதனை போல இன்றைக்கு நாமும் நன்றி செலுத்துவதற்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு தான் அருமை தோத்திர பண்டிகை. ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்துகின்ற ஒரு பண்டிகை. எதற்காக? நம்முடைய பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக, நமக்கு ஆண்டவர் ஒரு ஆண்டு முழுவதும் ஜீவன் சுகபலம் கொடுத்ததற்காக, நமக்கு ஒரு ஆண்டு காலங்களும் நம்முடைய வருமானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக, ஒரு ஆண்டு காலமும் ஆண்டவர் நம்முடைய எல்லா விதமான பொருளாதார சூழ்நிலையில் நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துவதற்காக ஆண்டவரே நாங்கள் வந்து நன்றி செலுத்துகிறோம், நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆக நன்றி செலுத்துகின்ற அனுபவம் என்பது இந்த அறிக்கை தோத்திர பண்டிகையின் வாயிலாக நாம் அதை செயல்படுத்துகின்ற திருச்சபையாக, குடும்பங்களாக இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்ற போது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற போது, அந்த 10 பேருக்கு திரும்பி வந்த அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டதை போல நாமும் துதி செலுத்துகிற போது, நன்றி செலுத்துகிற போது ஆண்டவர் நிச்சயமாக பார்த்து சந்தோஷப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் அந்த யோசபாவுடைய வாழ்க்கையிலையும் ஒபசியாவுடைய வாழ்க்கையிலையும் பார்த்ததை போல நமக்கு விரோதமாக இருக்கின்ற காரியங்கள் நாம் நன்றி செலுத்துகின்ற போது, தோத்திரங்களை ஏற்றுகின்ற போது நம்மை விட்டு கடந்து போகிறது என்கின்ற ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் நாம் இந்த நன்றி செலுத்துவதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி செலுத்துவதற்காக நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பண்டிகை தான் அரபின் தோத்திர பண்டிகை. அரபின் தோத்திர பண்டிகையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க அழைக்கப்படுகிறோம். சாலமோன் சொன்னதை போல பொருளாலும் விளைவின் எல்லா முதல் பலன்களாலும் கர்த்தரை கனப்படுத்துவதற்கு, அந்த கனப்படுத்துவதுதான் நம்முடைய நன்றி செலுத்துவதற்கு ஒரு சின்ன அடையாளம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு சின்ன அடையாளம். நம்முடைய வருமானத்தை எல்லாம் ரூபாய் நம்ம வருமானம் ஆகணும்னா ரூபாய்க்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல கொடுக்கிறது இல்ல, ஒரு பகுதியை தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வந்து ஒரு சின்ன அடையாளம், சின்ன அடையாளமா ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வந்து கொடுக்கிறது. ஆண்டவர் நான் எப்பொழுதும் அடிக்கடி சொல்லுகிற காரியம், நாம் அதை கொடுக்கின்ற போது நம்முடைய கொடுக்கின்ற அளவை அல்ல, நம்முடைய மனதை தான் ஆண்டவர், நம்முடைய மனநிலைமையை தான் பார்க்கணும். ஆக நன்றி பெருக்கோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல அதை கொண்டு வந்து கொடுக்கிறோமா, நன்றி உணர்வோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறோமா. வாசிக்கிறதுல சொல்லப்பட்டதை மறுபடியும் நான் நினைவுபடுத்துகிறேன். அவருடைய பிரபாகங்களிலே அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வருகின்ற போது அவரை துதித்து ஸ்தோத்தரிக்க கடவுள். அவர் துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கு, அது தேவனுடைய சித்தமாக இருக்கு. ஆகவே நாம் இந்த அறிக்கை தோத்திர பண்டிகையின் மூலமாக ஆண்டவருக்கு துதிகளை, தோத்திரங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் கழிவு கொடுக்கின்றார். அதன் மூலமாக நம்மை இன்னும் பல மடங்கு நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில நன்றி செலுத்துவதன் மூலமாக, அந்த கஷ்டத்தின் மத்தியிலே ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்ததன் மூலமாக ஆண்டவர் என்ன செஞ்சார்? 2 மடங்கு பலனை திரும்ப 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற போது பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், ஆற்றல் இருக்கிறார். இந்த மாலை ஆராதனையில ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு சமூகத்தில் சுவாமி ஏற்றுக்கொண்டு எங்களை ஆற்றல்படுத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னார். நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர், நம்மை பலப்படுத்தி வழிநடத்துகின்ற ஆண்டவர், நம்மை வாழாக்காமல் தலையாக்கப்பார், நாம் கீழாகாமல் மேலாகவும் நிச்சயமாக நாம் ஆசிரிக்கின்ற அறிவின் தோத்திர பண்டிகையை ஆசிரிப்பேன். நம்மை இந்த நன்றி செலுத்துவதன் மூலமாக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற திருச்சபையார், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகின்ற திருச்சபையார் நாம் நம்மை மறுஅர்ப்பணம் செய்ய முடியும் என்கிற சந்தேகங்களை அப்படிப்பட்ட உள்ளோடு கூட ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவராக தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பார். தலைமுறைக்காக
ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்படைப்போம். ஆண்டவர் நம்மை நன்றி செலுத்துகின்ற சுவையாய் வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார். அவருக்கு துதி தோற்றங்களை ஏறெடுக்கின்ற சுவையாய் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த சமூகத்திலே நாங்கள் கூடி வருகின்ற போதெல்லாம், பிரகாரங்களை பிரவேசிக்கின்ற போதெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு அழைக்கப்படுகிற நாங்கள் ஸ்தோத்திரிப்பதற்கு நாங்கள் அழைக்கப்படுகின்ற உணர்வோடு கூட துதித்து ஸ்தோத்திரிக்கின்ற நாட்களை நீங்கள் இந்த உயிருள்ள உமக்கு நன்றி செலுத்துகின்ற குடும்பங்களாய் சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து ஆராதிக்க நன்றி செலுத்துவதன் மூலமாய் துதி தோத்திரங்களை ஏறெடுப்பதன் மூலமாய் அன்றைக்கு யோசபாத்திற்கு எதிர்வந்த அனைவரையும் மடங்கெடுத்ததை ஆண்டவரே துதி தோத்திரித்து பாடினதன் மூலமாய் இருளிலே சிறைச்சாலையில் இருந்த பவுலையும் சீலாவையும் ஆண்டவர் விடுவித்ததை நன்றி செலுத்துவதன் மூலமாய் இருமடங்கு ஆசீர்வாதத்தை யோகருடைய வாழ்க்கையை ஆண்டவரை கொடுத்ததை சமூகத்திலே நன்றி செலுத்துகின்ற மக்களாய் வாழ துதி தோத்திரங்களை ஏறெடுக்கின்ற மக்களாய் நாங்கள் ஜீவிக்கிறோம். ஆண்டவர்களுக்கு அருள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கிருபை நிறைந்த நாளில் சமூகத்திலே நாங்கள் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே என்னுடைய வாழ்வையும் செய்கிறோம். நாங்கள் செலுத்தி இருக்கின்ற வாழ்க்கையே நன்றி செலுத்துவதற்கு அடையாளமாக காணிக்கை வைக்கின்றோம். அதன் மூலமாய் பெரிய காணிக்கைகளை ஆண்டுகளை ஏற்றுக்கொண்டு வழி நடத்த வேண்டும். நாங்கள் இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிதாவே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளாகிய பரிசுத்த ஆவியானவருடைய இறைவனின் ஆசீர்வாதம் இன்றும் சதா காலம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.
நாளை மாலை 4 மணிக்கு நற்கருணைக்குரிய ஆயத்த ஆராதனை புதிய ஆராதனையாக நடைபெறும். யாரும் அவர்களுடைய நாளை மாலை 4 மணிக்கு நற்கருணைக்கு ஆயத்த